Hi and welcome to Easy Spoken English Kanchi. நம்ம சேனலில் தொடர்ந்து லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற 5 சென்டென்சஸும் புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் புது சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்க போகுது. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நீ நடக்கும்னு சொன்னது எல்லாம் உண்மையிலே நடந்ததா? ரொம்ப சாதாரண சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது இல்லையா? நம்ம டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. ஸோ இது இங்கிலீஷில் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னா, எல்லாம் உண்மையில் நடந்ததா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, did everything actually happen? Did everything actually happen? Correct? Actually happened அப்படின்னு சொல்ல முடியாது, because did யூஸ் பண்ணிட்டோம். ஸோ happen தான் வரணும், happened வரக்கூடாது. ஸோ did everything actually happen? எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி இங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். நீ நடக்கும்னு சொன்னது எல்லாம். நடக்கும்னு அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது, நடக்கும் அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது, அகெயின் சொன்னது அப்படின்ற வேர்ப் இருக்குது. ஸோ இந்த எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம். ஸோ ஒரு நவுனோ இல்லை ப்ரொனவுனோ டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிற சென்டென்ஸ் ஒரு adjective clause. அந்த adjective clauseக்குள்ளேயே ஒரு noun clause இருக்குது. ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ did everything you said, நீ சொன்னது எல்லாம் உண்மையில் நடந்ததா? நீ என்ன சொன்னன்ற விஷயத்த செட்டுடைய ஆப்ஜெக்டாக நம்ம அந்த noun clause இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். you said would happen. ஓகே, நீ நடக்கும் என்று சொன்னாய். you said this would happen. அந்த திஸ்ன்ற பிளேஸில் நம்ம எவ்ரிதிங் வச்சுக்கிறோம். யூ செட் எவ்ரிதிங் வுட் ஹேப்பன். அந்த எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறதால எவ்ரிதிங் முன்னாடி போயிடுச்சு. ஓகே, டிட் எவ்ரிதிங் யூ செட் வுட் ஹேப்பன் ஆக்சுவலி ஹேப்பன்? நீ நடக்கும்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே நடந்ததா? டிட் எவ்ரிதிங் யூ செட் வுட் ஹேப்பன் ஆக்சுவலி ஹேப்பன்? ஓகே, ஸோ இதே பேட்டர்னில் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் டிவி ஷோலேருந்து இது ரிலேட்டட் ஒரு கிளிப்பிங்கும் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். போன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். ஆனால் போன எக்ஸாம்பிளில் கொஸ்டின் கேட்டோம், இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். அவன் நடக்கும்னு சொன்ன எல்லாமே அப்படியே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, ஸோ நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். இந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்கிறோம். கரெக்டாக? அது என்ன விஷயம்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம நிறைய சென்டென்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு ஹேப்பன் அப்படின்னு தானே சொல்லுவோம். எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு ஹேப்பன். எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்? அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும். கரெக்டா? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங், அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும். எவ்ரிதிங் ஹீ செட் வுட் ஹேப்பன், டு எக்ஸாக்ட்லி ஹேப்பன், டு ஆக்சுவலி ஹேப்பன், டு ரியலி ஹேப்பன். எது சொன்னாலும் ஓகே தான், இல்லை சிம்பிளி ஹேப்பன். ஓகே, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் எவ்ரிதிங் ஹீ செட் வுட் ஹேப்பன். எவ்ரிதிங் ஹீ செட் வுட் ஹேப்பன் அப்படின்னா அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும். ஸோ இது எப்படி பிரித்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஹீ செட் திஸ் வுட் ஹேப்பன், ஹீ செட் தேட் வுட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி அவன் 2-3 விஷயத்த சொல்லியிருக்கான். இது நடக்கும், அது நடக்கும் என்று அவன் சொன்னான். அது எல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவன் நடக்கும் என்று சொன்ன அனைத்தும் நடந்தது. ஸோ he said this would happen, that would happen சொன்னோம் இல்லையா? அந்த this that தான் நம்ம எவ்ரிதிங் சொல்லி முன்னாடி பிளேஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறது என்ன? this would happen. மீதி இருக்கிறது would happen. everything he said would happen. இந்த this that எங்கே போச்சு? இதுதான் நாம அனைத்தும்னு முன்னாடி சொல்லிட்டோம். ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணுற நவுனா யூஸ் பண்ணிட்டோம் முன்னாடி. ஸோ அதனால் everything he said would happen to actually happen. ஓகே, I did not expect everything he said would happen to actually happen. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னோம்? ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிதிங் டு ஹேப்பன் டு எக்ஸாக்ட்லி ஹேப்பன். எவ்ரிதிங்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸை அது பக்கத்துலேயே எவ்ரிதிங் ஹீ செட் வுட் ஹேப்பன் டு எக்ஸாக்ட்லி ஹேப்பன். ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரூல்ஸை மீறினா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இது ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறோம். டு யூ ரிமெம்பர் ஆர் டு யூ ரிகால்? ஓகே, ஸோ என்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? Do you remember what I said? பட் இங்கே அதை மட்டும் சொல்லலை, விளைவு என்னவா இருக்கும் என்று நான் சொன்னது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, do you recall what I said would be the consequence? எப்படி சொல்லக்கூடாதுன்னா, do you recall what I said the consequence would beன்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் இங்கே பாருங்கள், do you recall I said this would be the consequenceன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது விளைவாக இருக்கும் என்று நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கிறதா? பட் நான் இங்கே அப்படி சொல்லலை, இது விளைவாக இருக்கும்னு நான் சொல்லலை, விளைவு என்னவா இருக்கும்னு நான் சொன்னது. கரெக்டாக? ஸோ ஐ செட் திஸ் வுட் பி த கான்சிக்வன்ஸ். இதை சொல்லாமல் விளைவு இதுவாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்படி சொல்லாமல் விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கிறதான்னு கேட்குறோம். ஸோ ஐ செட் திஸ் வுட் பி த கான்சிக்வன்ஸில் இருக்கிற திஸ்ஸை தான்
நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். இது விளைவாக இருக்கும், விளைவு என்னவாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த திஸ் சென்டென்ஸோட பிகினிங்கில் சொல்கிறோம். வாட் ஐ செட் would be the consequence. ஓகே, வாட் ஐ செட் would be the confidence-னா விளைவு என்னவாக இருக்கும் என்று நான் சொன்னது. உனக்கு நினைவிருக்கதான்னு கேட்கும்போது do you recall. ஓகே, எப்போ விளைவுன்னு நம்ம சொல்கிறோம்? நீ விதிகளை மீறினால். இதை இஃப்ல செகண்ட் கண்டிஷனில் சொல்லணும். இஃப் யூ broke the rules, if you broke the rules, do you recall what I said would be the consequence if you broke the rules? நீ விதிகளை மீறினால், ஓகே, நீ விதிகளை மீறினா என்ன விளைவு வரும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? விளைவு என்னவா இருக்கும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு தி ஃபோர்த் ஒன். நீ அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன ஆகும்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சென்டென்ஸ் தான். அங்கே டூ யூ ரிகால் போட்டோம், இங்கே டூ யூ ரிமெம்பர் போட்டுக்கலாம். டூ யூ ரிமெம்பர், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? டூ யூ ரிமெம்பர் வாட் ஐ செட், டூ யூ ரிமெம்பர் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? பட் do you remember what I said would happen to him, அவனுக்கு என்ன ஆகும் என்று நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போது இங்கே இப்படி இல்லாமல் do you remember I said this would happen to himனு வச்சுக்கலாம். ஓகே, do you remember I said this would happen to him அப்படின்னா இது அவனுக்கு நடக்கும் என்று நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கிறதா? கரெக்டா? பட் இது நடக்கும்னு சொல்லலை, என்ன நடக்கும் என்று நான் சொன்னதுன்னு கேட்குறோம். அதனால் திஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம வாட்ன்ற கொஸ்டினை சென்டென்ஸோட பிகினிங்கில் சொல்கிறோம். What I said would happen to him. Do you remember what I said would happen to him? எப்போ நீ அவனுக்கிட்ட சொன்னா, if you told him. இதுவும் செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணியிருக்கோம். if you told him. Do you remember what I said would happen to him if you told him? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே. எக்ஸாமில் இருக்கும்னு டீச்சர் சொன்ன எல்லாமே உண்மையிலே எக்ஸாமில் கேட்டாங்களா? ஓகே, டீச்சர் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையிலே எக்ஸாமில் கேட்டாங்களான்னு சொல்கிறோம். இங்கே டீச்சர் கேட்டாங்கன்னு சொல்லாமல் எக்ஸாமில் தேர்வில் கேட்கப்பட்டதான்னு சொல்ல போகிறோம். ஓகே, வாஸ் எவ்ரி திங் ஆக்சுவலி ஆஸ்க்ட் ஆன் தி எக்ஸாம். ஆன் தி எக்ஸாம்னு சொல்லலாம், இன் தி எக்ஸாம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாஸ் எவ்ரி திங் ஆக்சுவலி ஆஸ்க்ட் ஆன் தி எக்ஸாம். இப்போது எவ்ரி திங்கை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்கோம்? டீச்சர் தேர்வில் இருக்கும் என்று சொன்ன அனைத்தும். எவ்ரி திங் த டீச்சர் டோல்ட் அஸ் வுட் பி ஆன் தி எக்ஸாம் ஆக்சுவலி ஆஸ்க்ட் ஆன் தி எக்ஸாம். ஓகே, ஆக்சுவலி செகண்டாக சொல்லும் போது இந்தி எக்ஸாம் சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல ஆன் தி எக்ஸாம், இன்னொரு இடத்துல இந்தி எக்ஸாம் சொல்லாமல் சொல்கிறதுக்காக ரெண்டு இடத்துலையுமே ஆன் தி எக்ஸாம் யூஸ் பண்ணலாம். இதுவும் கரெக்டு தான். ஓகே, வாஸ் எவ்ரி திங் த டீச்சர் டோல்ட் அஸ் வுட் பி ஆன் தி எக்ஸாம் ஆக்சுவலி ஆஸ்க்ட் ஆன் தி எக்ஸாம். ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பேட்டர்னில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம இது ரிலேட்டட் டிவி ஷோ கிளிப்பிங் பார்க்கலாம். Remember what I said would happen to him if you told. Remember what I said would happen to him if you told. And everything I said would happen, happened. And everything I said would happen, happened. ஆல்ரைட், கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு போஸ்ட் similar sentences in my next video also. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.